கௌஷி பொறுமையால் உருவான புத்தகம். கௌஷியை பற்றி பேசத் தொடங்கினால் முதலில் நினைவுக்கு வருவது அவளது பொறுமை. எத்தனை பாரங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துயரங்கள், எத்தனை அவமானங்கள், எத்தனை ஏளனங்கள், இவ்வளவையும் தாங்கிய போதும் அவள் ஒருபோதும் மனம் உடைந்து போகவில்லை. பரவாயில்லை, நடப்பவை நடக்கட்டும் என்று நிதானமாகவும் பொறுமையாகவும் சோதனைகளை கடந்து தலையை உயர்த்தி நடந்த ஒரு பெண்தான் கௌஷி. சிலர் அவளை மந்தமாக செயற்படுகிறாள் என்று சொன்னார்கள். ஆனால் அது மந்தம் இல்லை, அவள் வாழ்க்கையில் வாங்கிய அடிகளின் பாடம். அதுதான் அவளின் நிதானம், ஆழமானதும் வலிமையானதும். உண்மையில் கௌஷி வேகமாக செயற்படுபவள். வேலைகள், நட்புகள், உறவுகள், திருமணம் என அனைத்திலும் வேகமாக திகழ்ந்தவள். ஆனால் அதன் பலன்கள் மட்டும் தாமதமாக வந்தன. அந்த தாமதங்களே அவளுக்கு ஸ்லோ இஸ் ஸ்ட்ரென்த் என்று கற்றுக் கொடுத்தது. அதனால் இன்று அவள் எல்லாவற்றையும் சிந்தனையோடும் பொறுப்போடும் கண்ணியத்தோடும் கடமை உணர்ச்சியோடும் அணுகுகிறாள். எதை கொடுத்தாலும் அதை மென்மையாக செய்யும் கலை அவளின் பிறவிக்குணம். வெளியில் உறுதியோடு இருப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் மிக மென்மையானவள். வெளியில் வலிமையாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மிகவும் உணர்ச்சி மிக்கவள். வெளியில் அமைதியாக இருந்தாலும் மனதில் ஆழத்தில் புயல்கள் இருக்கும். அவளது குடும்பத்தினர், நண்பர்கள் அனைவரும் அவளின் இதயத்திற்கு நெருக்கமானவர்கள். ஆனால் அவளை காயப்படுத்துபவர்கள் பெரும்பாலும் அவள் மனமாற நேசித்தவர்களே. அந்த வலி அவளை சத்தமாக அலற விடாது. உள்ளுக்குள் அமைதியாக அழுவாள். அந்த கண்ணீரில்தான் அவளது புதிய வளர்ச்சி பிறக்கும். பிறரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதில் அவள் உற்சாகம் அடைவாள். யாராவது மனம் சோர்ந்திருந்தால் அதை உடனே உணர்ந்து விடுவாள். பிறரை மகிழ்ச்சியாக்குவதில் தன்னை மறந்து விடுவாள். குடும்பம், நண்பர்கள், காதலன் யாராக இருந்தாலும் அவர்களை மனதார நேசிப்பாள். வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் அன்பை வெளிப்படுத்துவாள். இசை, ஓவியம், வடிவமைப்பு, நகைச்சுவை, எழுத்து, நடிப்பு இவற்றில் அனைத்திலும் ஈடுபாடு கொண்டவள். ஒரு சிறிய பூவிலும் ஒரு சாதாரண நாளிலும் கூட அழகை காண்பவள். அவளின் பார்வை மென்மையானது. அந்த பார்வையால் உலகமே சுத்தமாக மாறும். ஆனால் அதற்கிடையே பெரும் சோதனைகள் அவளை சுற்றி கொண்டே இருக்கும். அவளின் குரலில் இனிமை இருக்கும், பார்வையில் நிதானம் இருக்கும், நடையில் அழகு இருக்கும். ஆனால் அனைவரும் அவளை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவள் மனம் அழகை காண்பதில் மகிழ்ச்சி அடையும். நல்ல இசை, சுத்தமான இடம், அமைதியான சூழல், இனிய முகங்கள் எல்லாமே அவளுக்கு பிடித்தவை. நீதியும் நியாயமும் அவளுக்கு பெருமை. அவள் சண்டை பிடிக்க மாட்டாள், உண்மை பேசாமல் இருக்க மாட்டாள். அவளுடைய குரல் இனிமை, நடை நிதானம், வார்த்தை மென்மை. அதில் இருக்கும் உண்மையை யாராலும் மறுக்க முடியாது. மொத்தத்தில் அவளது முகத்தில் பிரகாசமான ஒளி இருக்கும். அந்த ஒளிதான் அவள் எங்கு சென்றாலும் அவளை பிரகாசமாக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. வரிகளுடன் கௌஷி. என்றும் எழுத்தை நேசிப்பவள்.